குட் மார்னிங் தர்ஷிகா. பியூட்டிஃபுல் மார்னிங் திவ்யா. பாத்தீங்கன்னா இந்த வீக்ல நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த நவராத்திரி ஸ்பெஷல்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீக் வந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இந்த வீக்கே கொஸ்டினோட தான் ஆரம்பிப்பீங்களா? முடிவோட வந்திருக்கீங்க, கேளுங்க. ஸோ இசை எங்கேருந்து வருது தர்ஷிகா? இசை தானே திவ்யா. இசை பார்த்தீங்கன்னா வந்து தூண்லும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் இல்லையா? உங்ககிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கும், நம்ம ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும், நம்மளை சுற்றி இருக்க எல்லார்கிட்டயுமே இருக்கும் திவ்யா. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் என்ன பார்த்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க திவ்யா? நீங்க ரொம்பவே அழகா கேட்டீங்க. இப்போ நான் எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வியூஸை வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். திவ்யா, நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு வியர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தான் வந்து பேச போகிறோம். அதாவது அன்யூஷுவலாக இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பியானோ, இந்த தபலா, இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரிகிற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? ஸோ யாருக்குமே தெரியாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னாலும் உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல திவ்யா? எல்லாருமே நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து வாசிப்பாங்க, எல்லாரும் உட்காந்து வந்து பார்ப்பாங்க. அப்போ என்ன வெஜிடபிள் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து வெஜிடபிளை யூஸ் பண்ணி வந்து நிறைய பேர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா வந்து அதை வந்து வாசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பம்கினோ இல்ல ஒரு குக்கும்பரோ எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல உள்ள இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து வாசிப்பாங்க. இதுதான் வந்து வெஜிடபிள் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பரா சொன்னீங்க தர்ஷிகா. ஒரு வெஜிடபிளை வந்து எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் யூஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாவே சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம அடுத்ததா இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 1/10/2016 சனிக்கிழமை, துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி பிரதமை. நட்சத்திரம் அஸ்தம். சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. தர்ஷிகா, அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மியூசிக்கல் பாக்ஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ தியேட்டர்ல வந்து ஒரு பிளே நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மியூசிக்கல் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து சிண்டர்லா மாதிரி அழகா ஃப்ராக் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க மியூசிக்கல் பாக்ஸ் மேல. அந்த பாக்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மியூசிக் தான் பிளே ஆயிட்டு இருக்கும். அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பாக்ஸ்லயே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து மியூசிக்கல் பாக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே திவ்யா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்போ கூட வந்து அந்த மியூசிக்கல் பாக்ஸ் வந்து ஸ்டோர்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த காஸ்மெட்டிக்ஸ், இந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னு வைங்களேன், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸை வந்து நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு குட்டி, நீங்க சொன்ன மாதிரி அந்த சிண்டர்லா போட்டு அந்த குட்டி கேர்ள் வந்து சுத்துற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அதுல வந்து உங்களோட கிளிப்ஸ் எல்லாமே நீங்க வந்து போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ரொம்பவே அழகா சொன்னீங்க திவ்யா. ஸோ இதை தொடர்ந்து நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேர்களோட காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்ல வராரு நம்மளோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். பார்த்துடலாம். இது ஸ்ரீலலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்கள். ஒவ்வொரு நாளும் அம்பிகையினுடைய ஒரு திருநாமத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானை பெருவிழா அடியவர்க்கென்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே என்பார் அப்பர் பெருமான். அவனை பணியாத நாள், அவனை பாடாத நாள், அவனை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லுவார். அப்படி அவனை பேசாத நாள், தேவியை பாடாத பரவாத பணியாத நாளெல்லாம் பிறவாத நாள்.
நாம் பிறந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் புதிய நாளாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அவள் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இனிமையான நாமம் ஓம் பத்ரப்பிரியாயே நமக, நன்மையில் இனிமை காண்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். நன்மையிலே இந்த உலகத்திலே இனிமை காண்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நன்மை இந்த உலகத்திற்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறர் செய்கிறார்கள், செய்யவில்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. நாம் நன்மையை செய்ய வேண்டும். நாம் பிறந்ததன் பலனாக தர்மத்தை 1 இன்ச் என்று சொல்வார்களே, ஒரு சிறிய அளவிலாவது தர்மத்தை நகர்த்திவிட்டு இந்த உலகத்திலே இருந்து விடைபெற வேண்டும். இந்த உலகம் கெட்டு போய்விட்டது, இந்த உலகம் மோசமாக போய்கொண்டே இருக்கிறது, இந்த உலகத்தில் யாருமே நல்லதை சிந்திப்பதில்லை, இந்த உலகம் மகா பாடாவதியாக இருக்குது, என்னுடைய தாத்தா காலத்தில் எப்படி இருந்தது, அப்பா காலத்தில் எப்படி இருந்தது, என் காலத்தில் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் இன்னும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல செயல்களை செய்பவர்கள் இருக்கிறார்கள், உதவிக்கரம் நீட்டுபவர்கள் இருக்கிறார்கள், பிறர் கண்ணீரை துடைப்பவர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே இனிமையாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள், அன்பாக இந்த உலகத்திலே அமைதியாக எந்த விளம்பரமும் இல்லாமல் செயல்களை ஆற்றிக்கொண்டே இருப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நன்மையிலே இனிமை காண்பவளாக இருக்கிறாள். ஓம் பத்ரப்பிரியாயே நமக என்று சொல்கிறார்கள். நன்மையிலே இனிமை காண்பது என்ன? நன்மை செய்வது, பிறரிடத்தில் அன்பாக பேசினால் அதுவே நன்மை. மிக அழகாகத்தான் திருமூலர் சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று சொல்லுவார். ஓராண்டு காலம் முழுமையாக தவம் இருந்து ஓராண்டு காலம் நிறைவு பெற்ற உடனேயே 4 வரி தமிழ் பாடலை நமக்கு அளித்து விட்டு மீண்டும் தவம் செய்ய போய்விடுவார். அப்படி 3000 ஆண்டுகள் தவம் செய்து 3000 பாடல்களை தந்தவர் திருமூலர். அந்த ஓராண்டு தவத்தினுடைய பலன் இந்த 4 வரிகள். அதிலே அவர் நிறைவாக என்ன சொல்லுகிறார்? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, பிறரிடத்திலே அன்பாக இனிமையாக புன்னகையோடு பேசுதல். அப்படி புன்னகையோடு பேசுதல் என்பதே மிகப்பெரிய கலை. மனிதர்கள் இன்றைக்கு கம்ப்யூட்டரையும் செல்போன்களையும் பார்த்து கொண்டே இருந்து மனிதர்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான விலங்கை பார்ப்பது போலே தோன்றுகிறது. அந்த கம்ப்யூட்டரிலிருந்து நிமிர்ந்து பார்க்கிறார்கள், மானிட்டரையே பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள். நெட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கோபத்தோடு நிமிர்ந்து பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது எதிராக இருக்கக்கூடிய மானிடத்தின் மேலே அவர்களுக்கு கோபம் வருகிறது. அப்படிப்பட்ட கோபத்தோடு அவர்கள் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள். ஒரு 10 நிமிட 15 நிமிட பேருந்து பயணத்திலே அருகிலே உட்கார்ந்திருப்பவரை பார்த்து சற்று தள்ளி உட்கார்ந்தார்கள் என்று கோபமாக பேசுகிறார்கள். ஓரிரவு பயணிக்கக்கூடிய ரயில் பயணங்களிலே அருகிலே கொஞ்ச நேரம் டிக்கெட் பரிசோதகர் வருகின்ற வரைக்கும் அவர் அமர்ந்து விட்டு போகட்டுமே என்று மனிதர்கள் சிந்திப்பதில்லை. இது என்னுடைய பர்த், இதிலே நீங்கள் அமர்ந்து விடக்கூடாது, நீங்கள் வேறெங்காவது அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இதிலே 3 பேர் அமரலாம் என்ற விதி இருக்கிறது, 3 பேர் அமரலாம், 3 பேர் படுக்கலாம் என்ற விதி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதையெல்லாம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். காலையிலே இவர் இறங்கி அவருடைய வீட்டிற்கு போக போகிறார், அவர் இறங்கி அவர் வீட்டிற்கு போக போகிறார். அந்த இடைப்பட்ட தருணத்திலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிடப் போகிறார்கள். அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ஒரு அமைதியாக, ஒரு இனிமையாக, ஒரு புன்னகையோடு மனிதோடு மனிதன் ஏன் இந்த மாதிரி பழக மறுக்கிறான்? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுவான் வள்ளுவ பெருந்தகை. அதற்கு என்ன தேவை? இனிய உளவாக, இன்னாத கூறல். இனிய உளவாக இனிமை இருக்கிறது இந்த உலகத்திலே, நன்மை இருக்கிறது இந்த உலகத்திலே. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னால் முதலிலே என்ன செய்ய வேண்டும்? புன்னகைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கேமராவை பார்த்து மட்டும் புன்னகைத்து பிரயோஜனம் இல்லை, செல்ஃபி எடுக்கிற பொழுது மட்டும் சிரித்து பிரயோஜனம் இல்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா தருணங்களிலும் நாம் மனிதர்களை பார்க்கிற பொழுது, சக மனிதர்களை பார்க்கிற பொழுது, இன்னும் நம்மை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது நாம் கட்டாயமாக சிரித்து பழக வேண்டும். அந்த சிரிப்பு உள்ளத்திலே இருந்து வர வேண்டும், அன்பாக வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புன்னகை தான் மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. அதன் மூலமாக நாம் செயல்களை ஆற்றத் தொடங்குகிறோம். முதலிலே செயலிலே இருக்கக்கூடிய மங்களம், அந்த செயல் எப்படி இருக்க வேண்டும்? அவனுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நன்றி பாராட்டத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களை ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
கடவுள் நம் கூட இருக்கிறார் என்று சொன்னால் நாம் பசியோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு உணவளித்த நாளாக அந்த நாள் இருக்க வேண்டும். கடவுள் நாம் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரோ ஒருவருக்கு கல்விக்கு உதவிய நாளாக அந்த நாள் இருக்க வேண்டும். கடவுள் நம் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளிலே நாம் புன்னகையோடு ஒருவருக்கு அன்பான வார்த்தைகளை ஆறுதலாக அள்ளித்தந்தவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லை, மிக சாதாரணமாக மிக சிறிய விஷயம்தான். ஆனாலும் கூட இன்றைக்கு இது மிகப்பெரிய விஷயமாக மாறி போய்விட்டது. காரணம், மனிதன் இயந்திரங்களோடு பழகி பழகி இயந்திரமாகவே மாறிவிட்டான். அப்படி அன்பாளனாக இந்த உலகத்தில் இருப்பவளுக்காகத்தான் பராசக்தி என்ன நினைக்கிறாளாம், அப்படிப்பட்ட இனிமையான தருணங்களிலே நன்மையை காண்பவளாக அவள் இருக்கிறாளாம். அப்படிப்பட்ட இனிமையான சூழ்நிலை யார் உருவாக்குவது? இந்த உலகம் பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்து கொண்டே இருக்கிறது. பகவான் ரமண மகரிஷி ஒரு நாள் தன்னுடைய சீடர்களோடு நடந்து போகிறார். கிரிவலம் வருவதற்காக எல்லோரும் சுற்றி வருகிறார்கள். இன்றைக்கு போல் அல்ல, அன்றைக்கு கிரிவலம் என்பது மிக நீண்ட தூரம். இன்றைக்கு 14 கிலோமீட்டராக அது சுருங்கி போயிருக்கிறது. அந்த காலங்களிலே காட்டு பாதைகளிலே ஒரு 70 ஆண்டுகள், ஏன் இன்னும் சொல்ல போனால் 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் அவர் நடந்து வந்த பாதை அது. அந்த நீண்ட நெடும் பாதையிலே அந்த காற்றுக்குள்ளே ஒரு நாய் இறந்து போய் கிடக்கிறது. எல்லோரும் மூக்கை பிடித்து கொண்டு திட்டிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் பகவான் ரமண மகரிஷி மட்டும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்து விட்டு பிறகு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வருகிறார். என்ன பகவானே, எங்களுக்கெல்லாம் தாங்க முடியாத நாற்றம் ஏற்படுகிறது, அதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது, நீங்கள் மட்டும் அதில் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு பகவான் ரமண மகரிஷி சொன்னாராம், இறந்து போனாலும் கூட அந்த நாயினுடைய பற்கள் அழகாக மிக வெண்மையாக அடுக்கிய வண்ணம் இருக்கிறதை பார்த்து நான் ரசித்தேன் என்று சொன்னாராம். நாமெல்லாம் இந்த உலகத்திலே எவ்வளவு நன்மை இருந்தாலும் அதற்குள்ளாக ஏதாவது தப்போ, அதற்குள்ளாக ஏதாவது தீமையோ, அல்லது அதற்குள்ளாக ஏதாவது கெடுதலோ அதை மட்டுமே பார்த்து பழகுகிறோம். ஆனால் யோகிகள், ஞானிகள், சித்தபுருஷர்கள் என்ன செய்கிறார்கள்? என்ன மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதற்குள்ளே என்ன நன்மை என்று பார்க்கிறார்கள். அதற்குள்ளே என்ன நன்மை என்று பார்ப்பதுதான் ஒரு உயர்ந்த மனநிலை. அந்த உயர்ந்த மனநிலையை தான் யார் இந்த உலகத்திலே ரசிக்கிறார்கள் என்று கேட்டால் பராசக்தி அதனை ரசிக்கிறாளாம். ஆகையினாலே நம்மையும் அவள் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அத்தகைய உயர்ந்த மனநிலைக்கு வர வேண்டும். சின்ன சின்ன குற்றங்களை பார்த்து பார்த்து அடுத்தவர்களை பேசிக்கொண்டே இருக்காமல் அதற்குள்ளாக என்ன நிறைய இருக்கிறது, அதற்குள்ளாக அவர்களை என்ன பாராட்டலாம், அதற்குள்ளாக அவர்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், அப்படியாக நாம் பழகி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாமும் இறைவனுடைய மிகப்பெரிய அன்பிற்கு பாத்திரமானவர்களாக மாற முடியும் என்பதுதான் இந்த விடியலினுடைய நல்ல செய்தி. ஓம் பத்ரப்பிரியாய நமக என்கின்ற திருநாமம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அருமையான பாடம். நன்மையில் இனிமை காண்பவர்களுக்கு வணக்கம் என்று சொல்லுகிற பொழுது நாமும் நன்மையிலே இனிமை காண்பவர்களாக இந்த விடியற்காலையிலே மிகப்பெரிய உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறுதிப்பாடு நம்மை நிச்சயமாக நல்ல வழியிலே நடத்தி செல்லும். நாமும் நன்மையிலே இனிமை கண்டு எல்லோரோடும் புன்னகையோடும் ஆனந்தத்தோடும் வெற்றி வாழ்க்கை இந்த திருநாளிலே காண்போம் என்று சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.